ஹரி ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 159. இதில் 166வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் 18வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 18. வேத்யோ வைத்ய சதா யோகி வீரகா மாதவோ மதுஹு அதேந்திரியோ மகாமாயோ மகோத்சாகோ மகாபலக. 166வது திருநாமம். ஓம் வைத்யாய நமக. அனைத்து நோய்களுக்கும் வைத்தியர் அவர்தான் என்று பொருள் இதற்கு. இதை பற்றி பார்க்கலாம். தக்ஷனின் யாகத்திற்கு அழையா விருந்தாளியாக சென்றாள் சதிதேவி. அங்கே பலவிதமான அவமரியாதைகளை எதிர்கொண்டாள். குறிப்பாக தன் கணவனான பரமசிவனை தன் தந்தை தக்ஷன் அவமானப்படுத்தியதை அவளால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அதனால் அங்கேயே அக்னி பிரவேசம் செய்தாள். இந்த செய்தியை கேள்விப்பட்ட பரமசிவன் மிகவும் கோபம் கொண்டார். வீரபத்திரன் என்ற தளபதியின் தலைமையில் பெரும் சேனை ஒன்றை அனுப்பினார். அந்த சேனை தக்ஷனின் யாகசாலையையே அழித்து தரைமட்டமாக்கியது. தக்ஷன் மற்றும் அவனை சார்ந்தோர் பலரின் தலைகளை வீரபத்திரன் கொய்தான். அங்கிருந்த தேவர்களையும் துன்புறுத்தினான் வீரபத்திரன். ஆனால் தேவர்களையும் ரிஷிகளையும் துன்புறுத்துவது பெரும் பாபச் செயல் அல்லவா? அந்த பாபத்தின் பயனாக வீரபத்திரன் மனநோய்க்கு ஆளாகினான். மன நிம்மதியை முழுவதுமாக இழந்து தவித்தான். தன் மனநோய் தீர என்ன வழி என்று பரமசிவனிடம் சென்று கேட்டான். அதற்கு பரமசிவன், நான் பிரம்மாவின் 5வது தலையை கொய்தபோது எனக்கும் இது போன்ற மனநிலை ஏற்பட்டது. அப்போது சென்னைக்கு அருகே உள்ள திருவள்ளூரில் உள்ள ஹிருதாபநாசினி, அதாவது மனநோய்களை போக்கும் பொய்கை என்னும் புனித நீரில் நீராடி அந்த பொய்கை கரையில் எழுந்தருளியிருக்கும் வைத்திய வீர ராகவ பெருமாளை தரிசித்தேன். அந்த பெருமாளுடைய அருளால் மீண்டும் மன நிம்மதியை பெற்றேன். நீயும் அப்படியே செய்தால் உன்னுடைய மனநோயும் நீங்கும் என்று சொன்னார். அதனால் சிவனது அறிவுரையின்படி திருவள்ளூருக்கு வந்த வீரபத்திரன் தீர்த்தேஸ்வரரை வணங்கி ஹிருதாபநாசினி தீர்த்தத்தில் நீராடி அதன் பின் வைத்திய வீரராகவ பெருமாளை வணங்கினான். தீர்த்தேஸ்வரர், ஆமாம், இங்கு அதாவது ஹிருதாபநாசினி தீர்த்தக்கரையில் தீர்த்தேஸ்வரர் என்ற பெயரில் சிவன் அங்கு இருக்கிறார். அதனால் வீரபத்திரன் முதலில் தீர்த்தேஸ்வரரை வணங்கிவிட்டு பிறகு தீர்த்தத்தில் நீராடி அதன் பின் வைத்திய வீரராகவ பெருமாளை வணங்கினான். வைத்திய வீரராகவனின் அருளால் அவனது மனநோய் நீங்கியது. இந்த தலத்தில் சமீபத்தில் நடந்த ஒரு கதையையும் பார்க்கலாம். 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த வடலூர் வள்ளலார் என்று போற்றப்படும் ராமலிங்க அடிகாலருக்கு ஒரு முறை மிகவும் வயிற்று வலி பயங்கரமாக ஏற்பட்டதாம். அப்போது அவரும் திருவள்ளூருக்கு வந்து ஹிருதாபநாசினி பொய்கையில் நீராடி தீர்த்தேஸ்வரரை வணங்கினார். அதன் பின் கனகவள்ளி தாயாரையும் ஆதிசேஷனில் பள்ளி கொண்டிருக்கும் வைத்திய வீரராக பெருமாளையும் வணங்கினார். வணங்கி தனது வயிற்று வலியை போக்கி அருளும்படி வைத்திய வீரராகவனிடம் பிரார்த்தித்து 5 பாடல்களை பாடினார். அந்த 5 பாடல்களும் வீரராகவ போற்றி பஞ்சகம் என்ற பெயரில் திருவருட்பாவில் இடம்பெற்றுள்ளன. அதில் 5வது பாடலை பார்க்கலாம். அற்புத திருவை மார்பில் அணைத்த பேரழகா போற்றி, பொற்புரு திகிரி சங்கு பொருந்து கை புனிதா போற்றி, வற்புரு பிணி தீர்த்து என்னை மகிழ்வித்த வரதா போற்றி, வெற்புயர் எவ்வளூர் வாழ்வீரராகவனே போற்றி. தன்னுடைய பிணியை
போக்கி அருளிய வைத்திய வீர ராகவனுக்கு நன்றி தெரிவித்து பாடியிருக்கிறார். வீரராகவ பெருமாள் அருளால் வயிற்று வலி நீங்க பெற்ற வள்ளலார் உலகில் உள்ள அனைத்து மக்களுக்கும் ஏற்படும் வயிற்றுப்பிணியாகிய பசிப்பிணியை போக்க எண்ணினார். வாடிய பயிர்களை மட்டுமன்றி வாடிய வயிர்களை கண்ட போதும் அவர் வாடினார். அதனால் வடலூரில் பசியால் வாடும் ஏழைகளுக்கு உணவு கிடைப்பதற்கு வழிவகை செய்தார். அவர் ஏற்றிய அந்த அருட்பெருஞ்சோதி 150 ஆண்டுகளுக்கும் மேலாக இன்றும் சுடர்விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. இப்படி அடியார்களின் உடல் நோய், மனநோய் அனைத்தையும் திருமால் போக்குகிறார். அது மட்டுமல்லாமல் பிறவி பிணியை போக்கும் மருத்துவராகவும் திருமால் விளங்குகிறார். இப்படிப்பட்டவரை பெரியாழ்வார் திருமொழியில் 5ஆம் பத்தில் 3ஆம் திருமொழியில் 6வது பாசுரத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் என்று பார்க்கலாமா? எருத்துக்குடியுடையானும் பிரமனும் இந்திரனும் மற்றும் ஒருத்தரும் இப்பிறவி என்னும் நோய்க்கு மருந்தறிவாரும் இல்லை. மருத்துவனாய் நின்ற மாமணி வண்ணா, மறுபிறவி தவிர திருத்தி உன் கோயில் கடைப்புகை திருமாலிருஞ்சோலை எந்தாய். இந்த பாசுரத்தின் பொருள், திருமாலிருஞ்சோலை மலையில் கோயில் கொண்டிருக்கும் எம்பிரானே, காளை கொடி உடைய சிவபெருமானும் பிரம்மாவும் இந்திரனும் வேறு எவரும் பிறவி பிணிக்கு மருந்து சொல்வார் இல்லை. மருந்தும் மருத்துவனுமாக உள்ள மாமணிவண்ணா, அடுத்தொரு பிறவி வாய்க்காதபடி என்னை திருத்தி உன் கோயில் வாசலில் வாழும்படி அருள வேண்டும் என்று சொல்கிறார். இந்த பிறவி பிணியை எம்பெருமானால் மட்டுமே குணப்படுத்த முடியும். அதனால் அவர் வைத்திய என்று அழைக்கப்படுகிறார். இந்த 166வது நாமத்தை தினமும் சொல்லி வந்தால் அனைத்து நோய்களையும் பெருமாள் போக்கி அருள் புரிவார். அடுத்தது திருநாமம் 167. ஓம் சதாயோகினே நமக. ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் கண்ணனை தன்னிடம் வரவழைப்பதற்காக என்னென்ன செய்தால் தெரியுமா? அதை பற்றி அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம்.